السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசையும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, கடந்த 2 நாட்களாக இந்த பல்லாவரம் நூர் மஸ்ஜிதிலே நமது உயிரிலும் இனிய இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்தாராகிய அஹ்லுல் பைத்துகளை குறித்த தகவல்களை நாம் பேசி வருகிறோம். இன்று 3வது நாள். கடந்த 2வது நாளில் நேற்றைய தினம் சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறித்த ஒரு தகவலையும், சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்த சில தகவல்களையும் நாம் பேசினோம். இன்று அதனுடைய தொடரிலே நாம் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த அஹ்லுல் பைத்துகளை குறித்த ஒரு தகவலை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். 4 மதுஹபுகள் இருக்கு. கொண்டவர்கள் தான் இந்த 4 மதுஹபுக்குள்ளே உட்பட்டு இருப்பாங்க. 4 மதுஹபுகளில் ஏதேனும் ஒரு மதம். இந்த 4 மதுஹபுகளிலும் அதிகமான கோடான கோடி மக்கள் இருக்கக்கூடிய மதுஹபு எது என்றால் ஹனபியும் ஷாஃபியும். இது நம்ம நாட்டிலையும் நம்ம பார்க்கிறோம். இந்த ஷாஃபி மதுஹபுல ஒரு சட்டத்தை நீங்க பாருங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வகுத்திருக்கக்கூடிய ஒரு சட்டம். என்ன சட்டம்னா, ஃபஜ்ருடைய தொழுகையில குனூத் ஓதணும். ஹனபியில இல்ல, ஹனபி மதஹபில ஃபஜ்ர்ல இல்ல, வித்ர்ல குனூத் இருக்கு. வித்ர் தொழுகையில குனூத் இருக்கு. ஷாஃபி மதஹபை பொறுத்தவரை ஃபஜ்ர் தொழுகையில என்ன செய்யணும்? குனூத் ஓதணும். சில வித்தியாசங்கள் இந்த மதஹபுகளுக்கு இடையிலே இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால தான் மதஹப். முதல்ல நல்லா விளங்கிக்கிடணும். இந்த வித்தியாசங்கள் இல்லைன்னா மதுஹபே இல்லை. வித்தியாசங்கள் இருக்கிறதுனால தான் இந்த மதுஹபுகள் வந்தது. இந்த வித்தியாசங்கள் இருப்பதுதான் இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பு. நல்ல விளங்குங்க. ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்ல வந்த தகவல் இது அல்ல. அஹ்லுல் பைத்தை பத்தி நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஆனாலும் மதுஹபை குறித்து தப்பான அபிப்பிராயங்கள் சிலருடைய இதயங்களிலே இருக்கிறதா இல்லையா? இங்க யாருக்கு இருக்க போறது இல்லை, எங்கேயாவது இருக்கும். இதை கேட்பாங்களா இல்லையா? அவங்க புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். அருமையானவர்களே, ஒரு ஊர் இருக்குது. ஒரு ஊருக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்கிறது வைங்க. ஒரு ஊருக்கு போறதுக்கு வேறு பாதைகள் இல்ல, ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதை ஏதேனும் ஒரு காரணத்தால் அடைபட்டு விட்டது. ரோடு உடைஞ்சிருச்சு அல்லது பாலம் தகர்ந்து விட்டது.
அல்லது மரக்கிளை பெரிய மரம் விழுந்து போக முடியல, இப்படி எந்த ஊருக்கு போவீங்க? இன்னொரு பாதை இருந்தா போயிடலாமா இல்லையா? இந்த மதுஹபுகள் எப்படின்னா ஒரு ஊரை நோக்கி செல்லக்கூடிய 4 வழிகள் மாதிரி. இது எல்லாமே அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடியதுதான் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். இரண்டாவது இன்னொரு சிறப்பு என்னன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயம் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிஸ்மி ஓதி இருக்கிறாங்க, சில சமயம் ஓதல. அப்ப 2 ஓதுறது ஓதாதது இருக்கா இல்லையா? இப்ப 2 மதுஹபில் வந்ததால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்களோ எல்லாமே இந்த மதுஹபுக்குள்ள வந்துரும். இது நல்லா யோசித்து பாருங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த அடிப்படையில் தான் அவர்களினுடைய அந்த போதனைகள் சுன்னத்தை விட்டுவிட்டால் சஜிதா சஹு செய்யணும். ஏன்னா பெரிய சுன்னத்தை நீங்க விட்டுருக்கிறீங்க, அதனால சஜிதா சஹு செய்யுங்க என்று மார்க்கம் சொல்லுகிறது. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குனூத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாராகிய அஹ்லுல் பைத்துகளின் மீதும் ஸலவாத்து சொல்வது அபாது சுன்னத்து. இமாம் ஷாஃபி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வின் மீதும் சொல்லணும், அவர்களினுடைய அஹ்லுல் பைத்துகளின் மீது நீங்க ஸலவாத்து சொல்லணும் அது என்று குனூத்துல அது ஓதணும். இரண்டாவது என்னன்னா, நீங்கள் அந்த குனூத்துக்காக நிக்கிறீங்க பாருங்க, அந்த அபாது சுன்னத்தாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த குடும்பத்தாருக்கு அஹ்லுல் பைத்துகள் மீது ஸலவாத்து சொல்வதற்காக நிற்பதும் அபாது சுன்னத். அப்படி நிக்காம நீங்க போற வழியில ஸலவாத் சொல்லிட்டு போனாலும் சஜிதா சஹு செய்யணும் என்று சொல்லும் அளவிற்கு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார் அவ்வளவு பெரிய உயர்வான இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் விளங்கிக் கொள்ளலாம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த அளவிற்கு இப்படி இருக்கு. இனி ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்த செய்தி நம்ம பேசிட்டு வந்தோம். ஒரு தடவை ஹஸன் ரலியல்லாஹு இப்ப வளர்ந்து வாலிபம் ஆயிட்டாங்க, வாலிபமா இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க அந்த பக்கமா வர்றாங்க. வரும்போது எதிர்த்தால் போல் செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வர்றாங்க. சையதுர் ருவாத், ராவிகளினுடைய தலைவர், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளை அதிகமாக அறிவித்தவங்க யாருன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். மதீனா ஷரீஃப் வந்ததுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீதுகளை அறிவிச்சாங்க. மக்கள் அப்படி அறிவிக்கல, அது ரொம்ப சொற்பம். மதீனா ஷரீஃப் வந்ததற்கு பிறகுதான் நிறைய ஹதீதுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய நாவில் இருந்து அலை மாதிரி கொட்டிக்கொண்டே இருந்தது. அவ்வளவு பெரிய ஞானம் அவர்களுடைய வாயிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்தது. இப்ப இந்த ஹதீதுகளை எல்லாம் கேட்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாத்தையும் ஞாபகம் வைக்க முடியுமா? இப்ப நான் இப்ப பேசுறேன், நீங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிடுவீங்களா? சில விஷயம் ஞாபகம் இருக்கும், சில விஷயம் மறந்து போயிடும். ஆனால் இங்க கேட்கிற மாதிரி அங்க இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை கூட மாற்றி பேசக்கூடாது. அப்படி ஒரு ஆசை யாருக்கு இருந்தது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்தது. அவங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க நிறைய விஷயங்களை சொல்றீங்க, நிறைய ஹதீதுகளை அறிவிக்கிறீங்க,
இங்க என்ன இருக்கு, இந்த இடத்துல எதா இருக்கா, இது இப்படி நான் அள்ளி போட்டேன்னு வைங்க, நீங்க என்ன செய்வீங்க, என்ன இப்படி அள்ளி போடுறாங்க அப்படின்னு. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கல, அப்படி அள்ளி போட்டு அந்த துண்டில் அள்ளி போட்டு அப்படி பிடிச்சவங்க நெஞ்சக்கடை அணைச்சுக்கங்கன்னாங்க. அணைத்து கொண்டேன். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய எந்த ஒன்றும் எனக்கு மறக்க இல்லைங்கிறான். இது என்ன விளங்குறோம், ஞாபக சக்தியை ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபக சக்தி, ஞாபக சக்திங்கிறது கண்ணில் பார்க்கக்கூடிய ஒண்ணா, இப்படி அள்ளுற ஒண்ணா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஞாபக சக்தி எல்லாம் அவருடைய கையுக்குள்ளே வந்திருக்கு, அள்ளி கொடுக்குறான். இது ஹதீதுகளில் தெளிவா இருக்கக்கூடிய விஷயம் தானே. இதை மறுக்கிறதுக்கு யாரும் இல்லை, இதை யாரும் மறுத்துல பேச முடியாது. அது எந்த வஹாபியா இருந்தாலும் மறுத்து பேச முடியாது. அள்ளி அடிச்சாங்க, போடுறாங்க, போட்டு நெஞ்சோட அணைத்துக் கொள்ளுங்கள் என்றாங்கன்னா அணைச்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகத்தான ஆற்றலும் சக்தியும் உள்ளவர்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லாயிரக்கணக்கான ஹதீதுகளை மனனம் செய்த சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் அந்த பக்கமா நான் வர்றேன், இந்த பக்கத்தில் இருந்து சையதுனா ஹஸன் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. அப்ப நான் சொன்னேன், சையதி சையதி, எங்களுடைய தலைவரே, ஒரு விஷயம் எனக்கு செஞ்சு தருவீங்களா, என்ன அப்படின்னு. உங்க சட்டையை கொஞ்சம் உயர்த்துங்களேன், உங்க ஷர்ட்டை கொஞ்சம் உயர்த்துங்க, உங்க வயிற்றை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னது. என்ன இப்படி நீங்க கேட்குறீங்க அப்படிங்கும் போது அவங்க சொன்னாங்களா, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய வயிற்றிலே முத்தமிட்டதை நான் பார்த்தேன், அந்த இடத்தில் முத்தமிடுவதற்கு நான் விரும்புகிறேன். இப்போ சஹாபிகளை நம்ம பார்க்கணும், சும்மா அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு போக கூடாது. கேட்டது யார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒதுக்கி விட்டு ஒரு ஹதீஸ் கிரந்தம் இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஹதீஸ் கிரந்தம் கிடையாது. அது புகாரியா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், நஸையா இருக்கட்டும், இப்னு மாஜாவா இருக்கட்டும், அபூ தாவூதா இருக்கட்டும், பைஹக்கியா இருக்கட்டும், எந்த ஒன்றாக இருக்கட்டும், நீங்க எந்த ஒரு ஹதீஸை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்லாமல் ஒரு ஹதீஸ் கிரந்தம் எழுத முடியாது. அப்படிப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஹஸன் அவர்களே, ரசூலுல்லாஹ் நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் நான் பார்த்திருக்கிறேன், உங்க வயித்துல முத்தமிட்டாங்க, அந்த இடத்துல நான் முத்தமிடணுங்கிறாங்க. இதான் சஹாபிகள். அப்படி சஹாபிகள் எல்லாம் அஹ்லுல் பைத்துகளை கொண்டாடினார்கள். இதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு நாளே ஒரு சில சஹாபிகளை அழைத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைனுகா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பொடி பையன் அர்த்தம், இருக்கிறதுலயே சின்ன பிள்ளைன்னு அர்த்தம். அப்ப அது யாரு அப்படின்னு கேட்டா ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல, ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்றாங்க, வந்து தேடுறாங்க, தன்னுடைய பேர பிள்ளைய என்ன செய்றாங்க, தேடுறாங்க. அத்தம்மா லூக்கா, லூக்கா இருக்கிறாரா, அந்த பொடி பிள்ளை இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறதும் அங்க இருந்து என்ன செய்யற, கொஞ்சம் அந்த பிள்ளை வரல. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், அம்மா ஏதோ ட்ரெஸ் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டேன். அப்படிதான் நடந்திருக்குது. அப்போ கொஞ்சம் நேரம் இருக்கு, சரதாசம் வந்து உட்கார்ந்துட்டாங்க, வீட்டுக்கு முற்றத்துல வெளியில உட்கார்ந்து இருக்கிறோம். ஹஸன் ரலியல்லாஹு தான் நினைச்சாங்க, வந்தாங்க, வந்து ஓடி வந்து தன்னுடைய தாத்தாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கட்டி பிடிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படியே கட்டி பிடித்துக் கொண்டு அல்லாஹும்ம அஹ்பிபுஹு வ அஹ்பிப் மன் யுஹிப்புஹு. என்ன வார்த்தை இது, இறைவா இந்த பிள்ளையை நீ நேசிப்பாயாக, யாரெல்லாம் இந்த பிள்ளையை நேசிக்கிறாரோ அவர்களை எல்லாம் நீ நேசிப்பாயாக. இப்ப அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்,
ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது, அஹ்லுல் பைத்துகள் மீது தனி பாசம் வரணும். அல்லாஹும்ம அஹ்பிபுஹு வ அஹ்பிப் மன் யுஹிப்புஹு. யார் இவரை நேசிக்கிறாரோ அவரை எல்லாம் நீ நேசிப்பாயாக ரஹ்மானே என்று கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்பும் மகத்துவமும், அவர்களுடைய குடும்பத்தினுடைய மாண்பும் மகத்துவமும் மிக்க உயர்ந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்ப நான் ஒரு முக்கியமான வரலாற்று செய்தி நான் பேச போறேன். ரொம்ப கவனமாக நீங்க இருக்கணும். இது அஹ்லுல் பைத்துகள் இதுல இடம்பெறாங்க. நம்ம பேசுற செய்திகள் எல்லாம் அஹ்லுல் பைத்துகளை தொட்டுத்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த 4 நிகழ்வும் அதற்காகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வேற வேற நிகழ்வாக இருந்தால் அந்த தலைப்புகள் நம்ம பேசுவோம். ஆனால் இது அஹ்லுல் பைத்துகளுக்காகவே இந்த 4 நாட்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நஜ்ரான் பகுதியில் இருந்து சில அறிஞர்கள் மதீனா ஷரீஃபுக்கு வர்றாங்க. நஜ்ரான் பகுதியில் இருந்து மதீனா ஷரீஃபிற்கு சில அறிஞர்கள் வர்றாங்க. அந்த அறிஞர்கள் யாரு அப்படின்னு சொன்னா கிறித்துவ அறிஞர்கள், கிறித்துவ மேதைகள், பெரிய பெரிய பாதிரிகள், எல்லாம் கற்று தேர்ந்தவர்கள். அந்த அறிஞர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய 2 பேர், ஒருவர் பேர் செய்யது, இன்னொரு பேர் ஆக்கிபு. இப்படி 2 பேர் என்ன செய்யறாங்க? தலைமை தாங்கி அவங்க பெரிய ஒரு கூட்டம், ஒரு செய்தியின் பிரகாரம் 40 பேர் வர்றாங்க, மதீனா ஷரீஃபுக்கு வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க. நல்லதுக்காக சந்திக்க வர்றாங்க இல்ல, டிபேட் பண்றதுக்கு வர்றாங்க. எங்க மார்க்கம் தான் சரியானது, கிறிஸ்டியானிட்டி தான் சரியானது என்று சொல்லுவதற்காக என்ன செய்யறாங்க? அவங்க வர்றாங்க. அந்த 40 பேர் சாதாரண ஆட்கள் இல்ல, நல்ல கற்று தேர்ந்த படித்த மேதைகள், ரொம்ப புத்திசாலிகள். ஒரு டிபேட்டுக்கு ஒரு புத்தி இல்லாத ஆட்கள் வைக்க முடியுமா? ரொம்ப தேர்ந்த ஆட்கள் என்ன செய்யறாங்க? வர்றாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. நாங்க ஏன் அப்படி அவங்க வந்தாங்கன்னா, இஸ்லாம் அங்கெல்லாம் நஜ்ரான் எல்லாம் முழுக்க முழுக்க கிறிஸ்டியன் தான். நஜ்ரான்லாம் முழுக்க முழுக்க என்னதான் இருந்தது? கிறிஸ்துவம் இருந்தது. நஜ்ரான் பகுதியில, ஷாம் என்று சொல்லக்கூடிய சிரியா பகுதியில இது எல்லாமே கிறிஸ்துவம் நிறைந்திருந்தது. அங்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு இஸ்லாம் ஊடுருவ ஆரம்பித்தது. இப்ப அவங்களுக்கு பயம் வந்தது. ஆஹா, இஸ்லாம் இங்க உள்ள வர ஆரம்பிச்சுட்டேன், இப்பவே போய் அவங்களோட டிபேட் பண்ணி நாம தான் பெரிய தலகத்தர்களாக இருக்கிறோமே, அறிவாளியாக இருக்கிறோமே, இஞ்சில் மாத்திரம் அல்லாமல் ஜபூரையும் கடிச்சு ஜபூர் தௌராத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சவங்க நம்மகிட்ட இருக்கிறாங்களே, ஹிக்மத்தா பேசக்கூடியவர்கள், நுட்பமாக பேசக்கூடியவர்கள், முரட்டுத்தனமாக பேசக்கூடியவர்கள் என்று பல அறிவாளிகள் இடத்துல இருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து போய் நாம என்ன செஞ்சோம்? டிபேட் பண்ணி அவங்கள பேச விடாம ஆக்கி இந்த செய்தியை மதீனாவிலும் மற்ற எல்லா இடங்களும் பரப்பி பாருங்கள், நாங்க கேட்ட கேள்விக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் போனது. அவங்க எங்க கேள்விக்கு பதில் சொல்லல, அவங்களுக்கு விஷயம் தெரியல, அவங்க அவங்க கற்பனையாக ஒரு மதத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க என்று நாம் பரத்தி விட்டுலாம். அப்படிங்கிற அடிப்படையில டிபேட் பண்ணுவதற்காக, வாக்குவாதம் செய்வதற்காக, தர்க்கம் செய்வதற்காக அவங்க என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அப்படியா, சரி பரவாயில்ல, எல்லாத்தையும் தங்க வைங்க, சாப்பாடு நல்லா கொடுங்கண்ணா, எல்லாத்தையும் நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்லுங்க, அவங்க ஓய்வு எடுக்க சொல்லுங்க, ரொம்ப தூரம் வந்திருக்கிறாங்கல்ல நஜ்ரான், இது அது எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்துட்டு அவங்க எங்களுக்கு தங்கணும், குளிக்கணும் எல்லாம் கேட்கறாங்க. எல்லாம் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க, எல்லாம் கொடுத்தாச்சு, முடிஞ்சது. இப்ப தர்க்கம் செய்வதற்காக வந்து உட்கார்ந்தாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. தஷ்திமு ஈசா, தஷ்திமு ஈசா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஈசாவை ஏசுறீங்களே, திட்டுறீங்களே அப்படிங்கிறாங்க. அவன் சொல்றானோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹ் ஏசுறாங்களாம், திட்டுறாங்களாம். அவங்க நான் எங்கப்பா திட்டினேன்? ஈசாவை நான் புகழ்த்துல பேசிக்கிட்டு இருக்கிறேன்,
ஈசா என்னுடைய சகோதரர், அவங்களை எப்படி நான் திட்ட முடியும்? நான் எப்படி திட்டுறேன்? இறை தூதர் அவங்கள நான் திட்டலாம் இல்லையப்பா. எப்பமா நான் திட்டுறேன்? நீங்க அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமைன்னு அவர் சொன்னீங்களாமே. யார? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆமா சொன்னேன். அதான் திட்டுறது. அது எப்படி நீங்க அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லலாம்? கடவுளினுடைய அடிமை நீங்க சொல்லலாமா? கடவுளை போய் கடவுளினுடைய அடிமைன்னு சொல்றீங்களே, இப்பதான் ஆரம்பிக்கிறான். ஓ அப்படி வர்றீங்களா? ஈசா கர்த்தர், அவர் கடவுள். கடவுளை போய் கடவுளினுடைய அடிமை நீங்க சொன்னா திட்டுறது இல்லையா? அது அசிங்கம் இல்லையா? இப்ப அல்லாஹ் போய் அடிமைன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்ல. இப்ப அவன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளா வச்சிருக்கிறான். அப்ப நாங்க கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கடவுளை போய் கடவுளினுடைய அடிமை அப்துல்லா என்று சொன்னால் அது தவறு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நான் அப்துல்லான்னு மட்டுமா சொன்னேன்? அப்துல்லாஹி வ ரசூலுஹு வ ரூஹுஹு வ கலிமத்துஹு இவ்வளவு சொல்லி இருக்கிறேனே. ஈசாவை குறித்து அப்துல்லா அல்லாஹ்வினுடைய அடிமை, வ ரசூலுஹு அல்லாஹ்வினுடைய திருத்தூதர், வ ரூஹுஹு அல்லாஹ்வினுடைய தூய ஆவி. அவங்க தூய ஆவின்னு சொல்வாங்கல்ல, அதை அங்கீகரிக்கிறோம், நாம ஏத்துக்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூய ஆவி, வ கலிமத்துஹு அல்லாஹ்வினுடைய வார்த்தை, புனிதமான வார்த்தை என்றெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேனே. அதெல்லாம் விட்டுட்டு இந்த அப்துல்லா மட்டும் தூக்கி பிடிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய அடிமைகளை தூக்கி பிடிக்கிறீங்க. இப்ப இதெல்லாம் சொல்லி இருக்கிறானே, எதையே நீங்க சொன்னாலும் தப்புதான். அது எப்படி அல்லாஹ்வுடைய ரூஹ்னு சொல்றீங்க? அல்லாஹ் தான் அவர் தான் கடவுள். அல்லாஹ்வுடைய ரூஹ்னு ஏன் சொல்றீங்க? அல்லாஹ் வார்த்தைன்னு ஏன் சொல்றீங்க? அவர் தான் அந்த கடவுள். கடவுளினுடைய வார்த்தை என்று சொல்வதோ, கடவுளினுடைய ரூஹ் என்று சொல்வதோ, கடவுளுடைய தூதர் என்று சொல்வதோ, கடவுளினுடைய அடிமை என்று சொல்வதோ அத்தனையும் பிழை. எப்படிப்பா பிழையாக முடியும்? அவர் எப்படி கடவுளானாரு? அப்படி கேளுங்க. எப்படி கடவுளானான்னு சொல்றேன்னா, அவங்க எல்லாரும் பிறக்கிற மாதிரியா பிறந்தாங்க. அவங்களுக்கு அத்தா யாரு? அவங்களுக்கு அத்தா இருக்கா? அவன் கேட்கிறான், பெரிய இதா கேட்கிறான். அவங்கள மாதிரி ஒரு அடிமையை நீங்கள் காட்ட முடியுமா? அத்தா இல்லாமல் யாராவது பிறக்க முடியுமா? ஒரு ஆணினுடைய தொடுதல் இல்லாமல் ஒரு பெண் கருவுற முடியுமா? முடியாது. அவன் கேட்கிறான், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா தானே ஒரு குழந்தை உண்டாகும். இங்க ஒரு ஆண் மரியத்தோட சேர்ந்தாங்களா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தூல், பத்தினியான பெண் சொல்லலாம் சொன்னாங்க. ஒரு பத்தினித்தனமான பெண்மணி, தூய பெண்மணி, இறைவனுடைய நல்லடியார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சரி, இப்ப நாங்க கேட்கிறோம், தந்தை இல்லாமல் பிறந்த ஒரு குழந்தை நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. நாயகமே கிறுக்கன மாதிரி பேசிட்டு இருக்கிறான், பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்கிறான். இன்ன மதல ஈசா இந்தல்லாஹி கமதலி ஆதம் خلقه من تراب ثم قال له كن فيكون. இவன் என்ன பேசுறான்? இப்படி ஒரு ஆளை காட்ட முடியுமா? தந்தை இல்லாமல் பிறந்த ஒரு ஆளை காட்ட முடியுமான்னு கேட்கிறான்ல. நீங்க பதில் சொல்லுங்க நாயகமே. இன்ன மதல ஈசா இந்தல்லாஹி அல்லாஹ்விடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் கமதலி ஆதம், ஆதமை போல. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அத்தா இருக்கா? அத்தாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. அதை விட இது பெட்டர் இல்ல. இப்ப என்ன சொல்ற நீ? சல்லல்லாஹு கேட்டாங்க, அட யாரா இருக்கிறாங்க கேட்டியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. ஆதம் யாரு? ஆதம் அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வின் தூதர் தானே. அவங்களுக்கு தந்தை இருந்ததா? தந்தையும் இல்ல, தாயும் இல்லையடா என்று கேட்டபோது அவன் ஏட்டாம் கூட்டமா பேச ஆரம்பிச்சான். இது கட்டத்துல ஒரு கட்டத்துல ரொம்ப தாறுமாறாக வாயில வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சான். அவன் அப்படிதான் பேசுவான். அந்த கொள்கை உடையவர்கள் இப்படிதான் பேசுவான். சம்பந்தம் இல்லாம பேச ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தான். இப்ப உதாரணமா, இப்ப இது என்னதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? மொபைல்னு சொல்லுவீங்க. நான் கேட்கிறேன் ஒருத்தட்ட, தம்பி இது என்னது? மொபைல். இன்னொருத்தட்ட கேட்கிறேன், தம்பி இது என்னது? மொபைல். இன்னொருத்தட்ட கேட்கிறேன், தம்பி இது என்ன? ஹல்வா அப்படிங்கிறான். இது எப்படி ஹல்வாவாகும்? அது ஹல்வா தான். எப்படி ஹல்வா? அதெல்லாம் கிடையாது, அது ஹல்வா. நாங்க எங்க இடத்துல அது ஹல்வா தான். ஹல்வாண்ட திங்கறமே, திம்ப தின்னாம இருப்போம். இப்படி கேட்டு இது முரட்டுத்தனமான வியாதமா இல்லையா? இப்ப இவனை என்ன செய்ய முடியும்? இவன் கிட்ட என்ன செய்ய முடியும்? இது நம்ம ஃபேனை பார்த்துட்டு இது ஃபேன் அப்படிங்கிறான், இது ஃபேன் இல்ல இது விளக்கு அப்படிங்கிறான்.
இது எப்படி விளக்காகும்? விளக்கு தான், அதுக்கு பேர் தான் விளக்கு. அட இது விளக்கு இல்லை, இது ஃபேன் கிடையாது, இது விளக்கு. நீ என்ன எப்படி விளக்கு? விளக்குனா விளக்கு தான். இவனை எப்படி திருத்துறது சொல்லுங்க நீங்க? இந்த மாதிரி பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை எப்படி திருத்துவது? இந்த மாதிரி தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சதும் இப்படி போயிடுச்சு. ரொம்ப நேரம் கடும் தர்க்கம், முரட்டுத்தனமா பேசலாம். ஏன்னா இவங்க வெளியில போய் நஜ்ரான்ல சொல்ல வேண்டி இருக்குது, நாங்க பேசினோம், அடிச்சு பேசினோம், உறுதியாக பேசினோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பதில் சொல்ல முடியல. போய் சொல்லணுமா இல்லையா? அதுக்கு தான் இந்த பேசலாம். அவருக்கு தெரியாம இல்ல, அவருக்கு தெரியாம வந்தவர்களுக்கு தெரியாமல் இருக்கவில்லை. இப்படி எல்லாம் இருக்கு. ஒரு கட்டத்துல அல்லாஹ் சூடாயிட்டான், அங்க சூடாயிடுச்சு. சரதாசம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வசனத்தை இறங்கினான், ஒமன் ஹாஜ்ஜக ஃபீஹி மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம். நாயகமே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிட்டீங்க, என்னுடைய ரூஹ்னு சொல்லிட்டீங்க, என்னுடைய கலிமான்னு சொல்லிட்டீங்க, என்னுடைய அடிமைன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு உண்டான விளக்கம் கேட்டா அதுக்கும் நீங்க சொல்லிட்டீங்க. ஈசாவை போல யாராவது இருக்கிறாங்களா? அதுக்கு மேல ஆதம் இருக்கிறாங்களா? அவங்க அம்மாவில அத்தாமிலன்னு சொல்லிட்டீங்க. ஆனாலும் ரொம்ப பிடிச்ச விவகாரம் பண்ணிக்கிட்டு கிடக்குறான். இதுக்கு மேல நீங்க அவனோட பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன செய்யுங்க, அவன்கிட்ட சொல்லுங்க, وَقُلْ تَعَالَوْا نَدْعُ أَبْنَاءَنَا وَأَبْنَاءَكُمْ وَنِسَاءَنَا وَنِسَاءَكُمْ وَأَنفُسَنَا وَأَنفُسَكُمْ ثُمَّ نَبْتَهِلْ فَنَجْعَلْ لَعْنَةَ اللَّهِ عَلَى الْكَاذِبِينَ. இதுக்கு மேல நீங்க என்ன செய்யணும்? முபாஹலா, சத்திய பிரமாணம் செய்ய வாங்கன்னு கூட்டுற வேண்டியதான். இப்போ ஒருத்தன் நம்ம சொன்ன மாதிரி இது ஹல்வாங்கிறான். அது ஹல்வா இல்லப்பா, இது மொபைல்பா அப்படின்னு சொல்ல சொல்ல கிடையாது. ஹல்வா ஹல்வா ஹல்வான்னு திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னு வைங்க. என்ன செய்யறது? இவனை தொலைஞ்சு போட்டு விட்டுட்டு போகணும், அப்படிதானே? இப்ப தொலைஞ்சு போட்டு விட்டுட்டு போனா இவன் அங்க போய் என்ன சொல்லுவான்? நாங்க கேட்ட பதில் சொல்ல முடியலன்னு சொல்லுவான். அதற்கு அல்லாஹ் என்ன செஞ்சா, அப்படியா, வா நாம சத்திய பிரமாணம் செய்வோம். எப்படி செய்யணும்? உங்களுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வாருங்கள், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அழைச்சிட்டு வரோம். உங்களுடைய பெண்களை நீங்கள் அழைத்து வாருங்கள், எங்கள் பெண்களை அழைத்து வர்றோம். நீங்களும் வாங்க, நாங்களும் வர்றோம். வந்து ஒரு இடத்துல உட்காருவோம். ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு நாம என்ன செய்யணும்? சும்ம நபத்தஹில் ஃபனஜஅல் லஅனத்தல்லாஹி அலல் காதிபீன். அதுக்கு பிறகு நாம என்ன செய்வோம்? முபாஹலா செய்வோம். முபாஹலா செய்து என்ன முபாஹலா? சத்திய பிரமாணம் செய்யறது என்னென்றால், யார் பொய்யர்களோ, இந்த விஷயத்துல யாரு பொய் சொல்றாங்களோ அவங்க மேல அல்லாஹ்வுடைய லஅனத்து, அல்லாஹ்வினுடைய சாபம் நிகழுமாக. இது ரொம்ப பெரிய ஆபத்து. லேசான விஷயம் இல்லை. முபாஹலாங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. சில கூட்டம் முபாஹலா செஞ்சுக்கிட்டே கிடக்குது, அவங்களுக்குள்ளேயும் முபாஹலா செஞ்சுட்டு கிடக்குறான். நீங்க உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா? ஆபத்தான விஷயம். இந்த மாதிரி கட்டங்களில் தான் முபாஹலா செய்யணும், அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இந்த மாதிரி ஒரு நிலை வந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான், இதுக்கு மேல நீங்க பொறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க முபாஹலாக்கு கூப்பிடுங்க, சத்திய பிரகாரம் செய்வோம். யார் பொய்யர்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய லஅனத்து இறங்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிட்டாங்க, இந்தாப்பா இதுக்கு மேல சும்மா போட்டு நீ அநியாயமா பேசிட்டு இருக்கிறா, தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறா. தர்க்கத்துல ஒரு அர்த்தம் இருந்தாலும் பரவாயில்ல, பொருள் இருந்தாலும் பரவாயில்ல, கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க நீ. அதனால இதுக்கு மேல அல்லாஹ்வினுடைய கட்டளை, நாம் சத்திய பிரமாணம் செய்வோம். இறைவனை நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் அல்லாஹ்னு சொல்றேன் இறைவனை, நீ கர்த்தன்னு சொல்றான். மொத்தத்துல இறைவன் ஒன்றுங்கிறத ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த இறைவனுடைய சாபம் இறங்கட்டும் யார் பொய்யர்களோ அவங்க மீது. ஓகேண்டா, நாளைக்கு இதை செஞ்சுக்கிடுவோம் அப்படின்றதும் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் காலை நேரம் குறிக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்கார்றாங்க. ஒரு போர்வை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த போர்வையில யாரெல்லாம் கொண்டு வர்றாங்க? அன்னையர் திலகம் சையதத்துனா ஃபாத்திமத்து ஸஹராயில் பத்தூல் ரலியல்லாஹு தஆலா கொண்டு வந்து உட்கார வைங்க. உட்காருங்க, ஃபாத்திமா உட்காருங்க, அலி உட்காருங்க, ஹசன் உட்காருங்க, ஹுசைன் உட்காருங்க ரலியல்லாஹு தஆலா. இந்த அஹ்லுல் பைத்களை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. எவ்வளவு பவர்ஃபுல்! கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. சொன்னாங்க, நான் ஒரு பிரார்த்தனை பண்ணினால்
நான் துஆ செய்தால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? ஆமீன். இன் அன தஅவுது ஃபஅம்மினு. நான் துஆ செஞ்சா நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? ஆமீன் சொல்லணும். என்ன சொல்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யார் பொய்யர்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாவதாக. இதுதான் சொல்லணும். அவங்களும் அதான் சொல்லணும், இவங்களும் இதான் சொல்லணும். முஸ்லிம்களும் இதைத்தான் சொல்லணும், அந்த கிறிஸ்டியன்களும் இதைத்தான் சொல்லணும். எனவே இப்படி சொல்லணும். நான் அப்படி சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க? ஃபாமினு, நீங்க ஆமீன் என்று சொல்லணும்னு கத்து கொடுக்குறாங்க. இப்ப அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் அப்படி பாஸ் பண்ணி வைப்போம். இப்ப துஆ ஓதுனா ஆமீன் சொல்ல கூடாதுன்னு சொல்றான். இங்க ரசூல் கத்து கொடுக்குறாங்க, நான் ஓதுனா நீங்க என்ன செய்யணும்? ஆமீன் சொல்லணும்ங்கறாங்க. இவன் ஆமீன் சொல்றது பெரிய பாவம் மாதிரி. தொழுகை சில இடங்கள்ல வந்து தொழுதுட்டு தானா இமாம் துஆ ஓதுவாங்க, அவங்க ஓதிட்டு இருப்பாங்க, மாமூன் எல்லாம் ஆமீன் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஒன்று ரெண்டு பேரும் அங்க தனியா உட்கார்ந்து அந்த துஆல ஆமீன் சொல்றது பாவமா, அதனால தனியா உட்கார்ந்து அவர் துஆ ஓதுறாராம். என்ன கிறுக்குத்தனமானது! அப்ப அந்த பாவத்தை செய்யறது யாரு? உன் பார்வையில கூட்டு துஆ ஓதுறது பாவம்னு சொன்னா அந்த இமாமுக்கு பின்னால நீ எப்படி தொழுற? நீ கொஞ்சம் சென்ஸ் வேணுமா இல்லையா? கொஞ்சம் யோசிக்கணும் சகோதரர்களே. அவர் பிதஅத் செய்யறார், இமாம் வந்து உன்னுடைய பார்வையில பிதஅத் செய்யறார். ஆமீன் கூட்டு துஆ ஓதுறது பிதஅத், சரி பிதஅத். கூட்டு துஆ ஓதக்கூடாது, கூடாது. சரி கூட்டு துஆ ஓதுறது ஷரியத்துல இல்ல. அது கூட்டு துஆ ஓதுறது பிதஅத். பிதஅத்ல என்ன? வழிகேடுலாம் நரகத்துல. அப்ப நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய இமாமுக்கு பின்னால நீ எப்படி தொழுற? நீ தொழுறத மட்டும் தொழுதுட்டு துஆ மட்டும் தனியா ஓதுவாராம். அப்ப இவங்க குழப்பவாதிகள் நல்லா தெரியுதா இல்லையா? இப்ப இந்த இடத்துல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அஹ்லுல் பைத்தை பார்த்து சொன்னாங்க, நான் துஆ செய்வேன், இன் அன தஅவுது ஃபஅம்மினு, நான் துஆ செய்தால் நீங்கள் ஆமீன் சொல்ல வேண்டும் என்று சொன்னாங்க. சரின்னு சொல்லியாச்சு. இப்ப எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த அஹ்லுல் பைத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அவங்க வரணுமா இல்லையா? அவங்க ஏதாவது வரணுமே. வந்தாங்க. வந்துட்டு அதுல ரெண்டு பேரு தலைவர் சொன்னோம் இல்லையா, செய்யதும் ஆக்கியபோட்டு ரெண்டு பேரு அப்படி வந்து அந்த முகங்களை எல்லாம் பார்க்கிறார். அஹ்லுல் பைத்தினுடைய முகத்தை, அந்த 5 பேருடைய முகத்தை அப்படி பார்க்கிறார். 5 பேரினுடைய முகங்களையும் அப்படியே உற்று நோக்குறாங்க. அந்த 2 தலைவர்களும் உற்று பார்க்கிறாங்க. குறிப்பாக செய்யதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் முதல் தலைவர், ஆக்கிப 2வது தலைவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்கிறார், ஃபாத்திமா நாயினுடைய முகத்தை பார்க்கிறார், அலி நாயகத்தினுடைய முகத்தை பார்க்கிறார், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்தை பார்க்கிறார், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்தை பார்க்கிறார். இந்த முகத்தை திரும்பி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்துட்டு சொல்றாரு, கொஞ்சம் நகண்டு வந்து யார்கிட்ட? மற்ற தலைவர்கிட்ட சொல்றாரு. மற்ற லீடர்ஸ் இருப்பாங்கல்ல, வேணாம்பா, வேணாம், நம்ம முபாஹலா செய்ய வேணாம். இந்த முகங்களை பார்த்தாயா ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது, நூறு தெரிகிறது. இது நமக்கு பெரிய ஆபத்தா போயிடும். ஒண்ணு செய்வோம், நம்ம நஷ்ட ஈட கையில கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடும், இல்லாட்டா நமக்கு பெரிய ஆபத்தா போயிடும் என்று சொல்லி நேர சரண்டராவி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க முபாஹலா செய்யல. எப்ப நேத்தனப்ப சொன்னீங்க, அதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கோம், நீங்களும் வந்திருக்கிறீங்க. இல்ல நாங்க முபாஹலா செய்யல, இந்தாங்க பிடிங்க, நாங்க வந்தது உங்களை பிரச்சனை பண்ணது நீங்க கிடதுன்னா நஷ்ட ஈடாக இதை பிடிங்கன்னு சொல்லிட்டு விட்டான். ஒரே ஓட்டம், இல்ல ஓடிட்டான், ஒரு ஓட்டம் ஓடிட்டான். அஹ்லுல் பைத்துகளை வைத்து முபாஹலா செய்தால் எதிரிகள் அழிந்து போவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்தில், இந்த மதீனாவில் இந்த அஹ்லுல் பைத்துகளோடு அவர்கள் சத்திய பிரமாண முபாஹலா செய்து இருந்தால் என்ன நடந்திருக்கு சொன்னாங்க தெரியுமா? நஜ்ரானில் அவர்களுடைய ஊரிலே நெருப்பு மழை பெய்திருக்கும், அழிச்சிருக்க எல்லாத்தையும் அப்படின்னா தப்பிட்டாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதுல ஒரே ஒரு ஆள் மாத்திரம் ஆஜிப்னு நினைக்கிறேன். இந்த 2 பேரும் வரும்போது அங்க இந்த நஜ்ரான்ல இருந்து இந்த டிபேட் பண்றதுக்கு வந்தாங்கல்ல, அப்படி வரும் பொழுது 2 பேரும் இந்த அண்ணன் தம்பி எல்லாருமே பாதிரிகள் தான். அதுல கொஞ்சம் அறிவு கூடுனவர் குறைஞ்சவன் இருக்குமா இல்லையா? அப்படி அங்கே இருந்து வரும் பொழுது ஒரு ஒட்டகத்தை, அந்த குதிரையினுடைய கால் இடறி இவங்க 2 பேரும் கீழே வந்துட்டாங்க. அண்ணனும் தம்பியும் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த 2 பாதிரிகளும் குதிரையுடைய கால் எடுக்க, குதிரை கீழே வந்துட்டு 2 பேரும் கீழே வந்துட்டாங்க. கீழே விழுந்த உடனே இந்த தம்பி என்ன செய்யறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுறார். அவரால் தானே இப்படி வந்தது,
அதுக்கு வந்து இப்ப பாருங்க கை காலெல்லாம் அடிபட்டு போச்சு அப்படின்னு திட்டுற. திட்டுன உடனே அண்ணன் சொன்னாரு, லா தசுப்பு, தம்பி அவங்கள திட்டாதே. நல்ல கவனிங்க, இவங்க என்ன கொள்கையில் இருக்கிறான்னு நீங்க பாருங்க. லா தசுப்பு, அவங்கள திட்டாதே. ஏன் திட்டினா என்ன? அவங்க பொய்யான ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க, தப்பான கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க, நம்ம கிறிஸ்டியானிட்டியை எதிர்க்கிறாங்க, கர்த்தரை அடிமைன்னு சொல்றாங்க. அப்படி எல்லாம் அவர் சொல்றாரு, தம்பிக்காரர் சொல்றாரு. அப்பா அண்ணன் தான் பெரிய லீடர், பெரிய அறிவாளி. தம்பி, நான் உனக்கு சொல்ற ஒரு விஷயத்தை சொல்றேன், கவனமா இருந்துக்கோ. உண்மையிலேயே அவர்கள் இறை தூதர் தான். நான் சொல்றார், லீடர் சொல்றார், உண்மையிலே அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் தான், அல்லாஹ்வுடைய ரசூல் தான். அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய கொள்கை உண்மையான கொள்கை தான். அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை. இவருக்கு திகைப்பா போச்சு, என்னன்னு சொல்றீங்க, அப்ப எதுக்கு அவங்களோட போய் டிபேட் பண்ணணும்? நாம டிபேட் பண்ண இல்லைன்னா அவங்க மிகச்சிருவாங்க, நாம குறைஞ்சிருவோம். ஒண்ணு. ரெண்டாவது, நாம அவங்கள போய் ஏத்துக்கிட்டா, அவங்கள நபின்னு ஏத்துக்கிட்டா நம்ம என்ன செஞ்சிருவோம்? நமக்கு இருக்கக்கூடிய இப்ப வசதிகளை நிறைய இந்த மக்கள் செஞ்சு தந்திருக்கிறாங்க. பில்டிங் தந்திருக்கிறாங்க, வாகனங்கள் தந்திருக்கிறாங்க, உணவு தந்திருக்கிறாங்க, பணபலம்லாம் தந்திருக்கிறாங்க, நமக்கு வேலையாட்கள் தந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இழந்து அவங்களுக்கு கீழே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். அந்த ரசூலுக்கு கீழே நாமளும் ஒரு சாபிகள்லாம் பாருங்க ஏழைகளா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி நாம ஏழைகளா போயிடுவோம். இந்த கௌரவம் போயிடும். உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கௌரவம், மரியாதை, மதிப்பு, இது எல்லாத்தையும் நம்ம இழந்துருவோம். இதனால தான் நம்ம டிபேட் பண்ண போறோம், மற்றவங்களை நம்ப வைக்கிறதுக்கு. அப்படின்னு சொன்னதும் இந்த திட்டுனாரையில் இந்த தம்பியினுடைய கல்வில ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. இந்த முபாலா இல்லைன்னு திரும்பும் போது இந்த தம்பி மாத்திரம் சொன்னாரு, நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மதீனாவிலேயே இருந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி ஒரு பெரிய செய்தியை அல்லாஹு தஆலா சூரத்து ஆல இம்ரானில் குறிப்பிடுகிறார். இந்த முபாஹலா குறித்த செய்தியை குர்ஆன் பேசுகிறது. அஹ்லுல் பைத்துகளை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாஹலாவுக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தை வந்து நிறுத்தினார். அப்போ ஒரு சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு மிக உன்னதமான ஒரு குடும்பம் என்றால் அது அஹ்லுல் பைத்துகள் தான். அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. வேற இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அபூபக்கர் உங்க குடும்பத்தை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லலாமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு தஆலா உங்களுடைய குடும்பத்தை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லலாமா இல்லையா? அல்லது வேற யாரையா பத்தி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உங்க குடும்பத்தை கூட்டிட்டு வாங்கன்னு அல்லது மதீனா வாசி சயீத் இப்னு முஆத், சயீத் இப்னு உபாதா உங்க குடும்பத்தை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லலாமா இல்லையா? யாரு ஒரு ஆண்களையும் பெண்களும் அங்க ஒரு இருக்கணும், ஒரு குடும்பம் இருக்கணும். அப்ப அது யாருடைய குடும்பமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, முபாஹலா செய்யலாம். அப்படித்தானே அர்த்தம். யாரு இருக்கலாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தையே நிலைநிறுத்துறாங்க. எவ்வளவு பெரிய தியாகம் அது, நீங்க யோசிச்சு பாருங்க. தன் குடும்பத்தை கொண்டு வந்து முன்னுக்கு நிறுத்தி பார்ப்போம் அப்படின்னு வந்து நிறுத்துறாங்கன்னு சொன்னா அது மகத்தான ஒரு தியாகம் என்பதை இந்த சமூகம், அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய இந்த சமூகம் விளங்கிக்கிடும். அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தவர்கள் தான் அஹ்லுல் பைத்துகளாக இருக்கக்கூடிய அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள். அருமையான பெருமக்களே, அந்த குடும்பத்திலே உள்ள 2 பேரை பற்றி நாம் பேசியிருக்கோம். சையதனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சையதனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா, இந்த 2 பேரை பத்தி நாம பேசியிருக்கோம். இப்போ இந்த 2 பேர் இருக்கிறாங்க, அலிநாயகமும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கடைசியில நம்ம பேச போறோம். ஏன்னா இந்த மாசத்தோட தொடர்புடைய, கர்பலாவோட தொடர்புடைய நிகழ்வு இது. எனவே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை முதல்ல இப்ப நாம இன்னைக்கு பேசுறோம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பிறப்பு எப்படி தெரியுமா? அவங்க எங்க பிறந்தாங்க தெரியுமா? அலி ரலியல்லாஹு தஆலா யார்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சின்ன மாமரை, சாட்சி மாமரை. அலி இப்னு அபீ தாலிப், அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாச்சா தானே, சாச்சா சின்ன மாமரை. இரண்டாவது என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அம்மாவும் அத்தாவும் தான் வளர்க்குறாங்க ரசூலுல்லாஹ்வை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையார் அப்துல்லா நாயகம், ஆமீனா நாயகி ரலியல்லாஹு தஆலா இவங்கெல்லாம் வஃபாத்தானதுக்கு பிறகு அப்துல் முத்தலிப் பாட்டனார் வளர்த்தாங்க.
அவங்களும் வஃபாத்தானதுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அத்தா தான் வளர்க்குறாங்க. அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் வளர்க்குறாங்க. அபூ தாலிப் தான் வளர்க்குறாங்க. அவங்க அலிநாயகத்துடைய அம்மாவும் அத்தாவும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளர்க்குறாங்க. அவங்களுடைய வீட்டில் தான் வளர்ந்து வர்றாங்க. இப்போ ஒரு நாள் அவங்களுடைய அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அம்மா அலி ரலியல்லாஹு தஆலா பிறக்கே இல்லை. அப்போ பிறக்கே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்த இல்லை. 40 வயசுக்கு முந்தின காலம். இப்ப இந்த காலத்துல ஒரு நாள் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அம்மா பேருன்னு சொன்ன அன்னைக்கே சொல்லிட்டேன், ஃபாத்திமா பின்த் அஸத். அவங்க பேரு ஃபாத்திமா தான். அந்த ஃபாத்திமா பின்த் அஸத் என்ன செஞ்சாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா கர்ப்பப்பையில சுமந்து இருக்கிறாங்க, கருவுட்டு இருக்கிறாங்க, உள்ள வயித்துல இருக்கு, நிறை மாத கர்ப்பிணி. அவங்க காபத்துல்லாவை தவாஃப் செய்ய வந்தாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அம்மா மறை தானே, சின்னம்மா மறை, அம்மா மறை. தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பிரசவ வேதனை வந்துடுச்சு. அன்னை ஃபாத்திமா அவர்களுக்கு ஃபாத்திமா பின்த் அஸத் அவர்களுக்கு பிரசவ வேதனை வந்து அந்த முகத்துல தெரியுமா இல்லையா, அந்த கடுமையான வேதனை வந்துடுச்சு. ஆனாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த தவாஃபை முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. தவாஃபை முடிச்சிடணும்னு நினைக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஆஹா நம்ம அம்மாவுக்கு என்ன வந்துடுச்சு, பிரசவ வேதனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நேரா அம்மாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, காபாவுடைய கதவை திறந்து உள்ள கொண்டு போய் விட்டுட்டாங்க. காபாவுடைய கதவை திறந்து உள்ள விட்டு கதவை சாத்திட்டாங்க. சாத்திர கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை பிறந்தது அலி ரலியல்லாஹு தஆலா காபாவுக்குள்ள தான் பிறந்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா காபாவுக்குள்ளேயே பிறக்கிறாங்க. அதுக்கு பிறகு தகவல் போய் வீட்டில் உள்ளவங்களாம் வந்து அந்த குழந்தை அம்மா எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் வந்து என்ன செய்யாங்க, அந்த தவாஃபை நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா குழந்தை பிறந்த சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா, குழந்தை பிறந்திருக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, கப் சிப்னு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா குழந்தை கண்ணை திறக்க இல்லை, குழந்தை அழணும் இல்லையா, குழந்தைகள் அழுவுமா இல்லையா, அழல்ல சிரிக்கல, ஒண்ணும் செய்யல, வாயும் திறக்கல கண்ணையும் திறக்கல, என்னமோ ஏதோ தெரியலையே அப்படின்னு பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அப்படியே அந்த குழந்தையை தாங்கன்னு கையில வாங்கினாங்க. வாங்கினது தான் தாமதம், அப்படி கண்ண ரசூலுல்லாஹ்வை பார்த்து சிரிக்கிறது. அப்ப அலிநாயகத்தை பாருங்க, நான் பிறந்தால் காபாவிற்குள் பிறப்பேன், கண் திறந்தால் கண்மணி நாயகத்தினுடைய முகத்தில் கண் திறப்பேன். நான் முதல்ல பார்க்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய முகமா இருக்கணும். அப்படி ஒரு தனி சிறப்பு. அதுக்கு பிறகு உள்ள கலகலப்பு எல்லாம் ஆயிடுச்சு. இனி சிறு வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா. நான் ஞானம், அறிவு, நாலேஜ் அதனுடைய சிட்டி, பட்டணமே நான் தான். இதனுடைய என்ட்ரன்ஸ் டோர், உள்ள வரக்கூடிய கதவாக யார் இருக்கிறார் தெரியுமா, அலி இருக்கிறார் என்று சொல்றாங்க. அலிதான் அதன் வழியாகத்தான் வர முடியும். எனவே நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய சூஃபியாக்களாக இருந்தாலும் அந்த அறிவினுடைய தொடர் எங்க போய் சேரும், அலி ரலியல்லாஹு தஆலா தான் பெரும்பாலும் போய் சேரும். 95% அவங்ககிட்ட தான் போய் சேரும். அப்படி அந்த சில்சிலா, அந்த தொடரை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ கட்டத்துல சொல்றாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு நான் விளக்கம் எழுத ஆரம்பித்தால், சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு நான் விளக்கம் எழுத ஆரம்பித்தால் நான் எழுதிய கிதாபுகளை 70 ஒட்டகங்கள் சுமக்க முடியாதுங்கிறான். எந்த பெரிய ஞானம்! சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் நான் விளக்கம் எழுத ஆரம்பித்தால் 70 ஒட்டகங்கள் சுமக்க முடியாதுங்கிறான். அவ்வளவு பெரிய ஞானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். எவ்வளவு உமர் ரலியல்லாஹு தஆலா நினைச்சுவாங்கன்னு கேட்டா, ஏதாவது வம்பு வழக்கு வந்ததுன்னு வைங்க, பிரச்சனை வந்தது, குடும்ப பிரச்சனை வந்தது, வியாபார பிரச்சனை வந்தது, சொத்து பிரச்சனை வந்தது, மார்க்க சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை வந்தா சரி, உமர் ரலியல்லாஹு தஆலா கலீஃபாவா இருக்கும்போது என்ன செய்வாங்க, அலியை கூப்பிடுங்கன்றுவாங்க. அலி வெளியே அது
விஷயம் சாதாரணமா இருந்தா அவங்களே தீர்வு செஞ்சிருவாங்க. ரொம்ப சிக்கலா இருந்தா அலி நாயத்தை கூப்பிடுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்துருவாங்க. வந்து ரொம்ப அற்புதமான தீர்ப்புகளை என்ன செய்வாங்க. அப்படி அவர்கள் செய்த தீர்ப்புகள் எல்லாம் நிறைய தீர்ப்புகள் இருக்கு, எக்கச்சக்கமான தீர்ப்புகள் இருக்கு. ஒரு விஷயத்தை சொல்றோம் பாருங்க, ஹதீஸ்ல வருது, யமனில் இருந்து சில மக்கள் வர்றாங்க, எங்க மதீனா ஷரீஃபுக்கு வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. யார சொல்லலாம், அங்கேயே நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. நாங்க போய் சொன்னா அவங்க எல்லாம் எங்க குடும்பங்கள்லாம் ஏத்துக்கிடுவாங்க, எல்லாம் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எல்லாரும் வர முடியல, பெண்கள், பிள்ளைகள், நோயாளிகள், வயோதிகர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நாங்க வந்து பாக்குறதுக்கு வந்த போது நீங்க அங்க போய் பார்த்துட்டு வாங்க, நீங்க போய் இஸ்லாத்தை ஏத்துட்டு வாங்க, நாங்களே ஏத்துக்கிறோம், எப்படி ஏத்துக்கிறோங்கிறத கேளுங்க, மார்க்கத்தை தெளிவாக்கி வாங்க அப்படிலாம் சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க. இப்ப நாங்க போய் அங்க யமன்ல சொன்னா அவங்க எல்லாருமே இஸ்லாத்தை ஏத்துக்கிடுவாங்க, எங்க ஊர் மக்கள் என்ன செய்வாங்க, ஏத்துக்கிடுவாங்க. ஆனா எங்களுக்கு குர்ஆனை படிச்சு தர்றதுக்கு, குர்ஆனினுடைய விளக்கம் சொல்வதற்கு, மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை எடுத்து போதிப்பதற்கு சரியான ஒரு ஆள் வேணும், ஒரு ஆளை நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொன்னதும் சரி அனுப்புறேன் நீங்க போங்கன்ட்டாங்க. யார் அனுப்புனாங்க? அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தான் அனுப்புறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா யமனுக்கு வர்றாங்க. அங்க வந்த அன்னைக்கே பெரிய பிரச்சனை, அங்க அடித்தடி தகராறு வர்ற மாதிரி பெரிய பயங்கரமான கலவரம், எல்லாம் கலவரத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அடிச்சு நொறுக்கிடுவாங்க, ரத்தம் சிந்திடுவாங்க போல இருக்கு. எல்லாரும் முஸ்லிம்கள் இதுக்கு வந்தாங்க. அலி வந்திருக்கிறாங்க, வந்தாங்க. எல்லாரும் உட்காருங்க. என்னப்பா இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன், வரும்போதே கலவரத்தோட வர வேண்டியிருக்கு, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டா, அந்த ஊர் மக்கள் இருக்கிறாங்களே, அந்த ஊர் மக்களினுடைய தொழில் என்னன்னா சிங்கம் பிடித்து விற்பது. சிங்கத்தை பிடிச்சு அதனுடைய தோல், பல்ல எடுக்கிறது, கொள்றது, இப்படி நிறைய இது இருக்கு. அந்த சிங்க விற்பனை தான் அவங்களுக்கு, காட்டுல சிங்கம் பிடிக்கிறது. இப்ப இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த சிங்கத்தை பிடிப்பதற்கென்று ஒரு குழி தோண்டி, ஒரு பாதுகாப்பான குழியை தோண்டுவாங்க. அந்த குழியில வந்து சிங்கம் விழும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு குழியை தோன்றதுல. அப்படி ஒரு குழியை என்ன செஞ்சிருக்கிறாங்க, தோண்டி இருக்கு, வலிமையா நடக்கிறது தான். ஒரு குழியை என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த அதுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் தான் வலிமையா என்ன செய்யும், குடும்பம் தோண்டும். அதுக்கு நிறைய காசு வாங்குவாங்க. சிங்கம்ல எலியா பூனையா, சிங்கம்ல பிடிக்கிறது. நான் காட்டினுடைய அரசன் இல்லையா, அதனால சிங்கம் பிடிக்கிறது காசு அதுக்கு நம்ம கூட கொடுக்குறோம். அதே மாதிரி இங்க விற்கிறதும் கூட தான் விற்பாங்க, அதனுடைய பொருட்கள் எல்லாம் ரொம்ப கூடுதலா விற்பாங்க. அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. இப்ப அந்த குழியை தோண்டி வச்சுட்டாங்க. ஒரு சிங்கம் வந்து விழுந்துருச்சு. சிங்கம் வந்து விழுந்தது சத்தம் கேட்டதும் தூரத்தில் இருந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, சிங்கம் விழுந்துட்டு வேகமா ஓடி வந்தாங்க. மக்கள் ஓடி வருவாங்களா, ரொம்ப நல்லா கிடைச்சு போச்சு, நல்ல சூப்பர் சிங்கம் கிடைச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு வேகமா ஓடி வந்ததுல ஒருத்தர் சிரிப்பாவி குழிக்குள்ள விழுந்துட்டார். உள்ள இருக்கிறது என்ன, சிங்கம்ல என்ன ஆகும், சிங்கம் இருக்கிற குழிக்குள்ள விழுந்தா என்ன ஆகும்? இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, அவர் கீழே விழும்போது என்ன செய்வார், ஏதாவது பிடிக்கிறது தப்பா பாப்பாரு இல்லையா, தப்புவதற்காக பார்த்தார். ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருந்த ஒரு ஆட்டை கையை பிடிச்சிட்டார், அவரையும் சேர்த்து இழுத்துட்டார். அந்த இரண்டாவது நபர் என்ன செய்ய, என்ன பிடிச்சி இழுக்கிறான்னு சொல்லி அவன் என்ன செய்ய, மூணாவது நபரை பிடித்தான், அவனையும் சேர்த்து இழுத்துட்டான். அந்த மூணாவது நபர் நாலாவது நபரை கையை பிடிச்சான், 4 பேர் சேர்த்துக்குள்ள விழுந்துட்டான். 4வது நிறைய யாரையும் பிடிக்கிறதுக்கு வழி இல்லை. அங்கனக்குள்ள இருந்த 4 பேர், முதல்ல அந்த 4 பேர் அவன் கையை பிடிக்க, அவன் கையை பிடிக்க, 4 பேர் சேர்ந்து குழிக்குள்ள விழுந்தாச்சு. இப்ப சிங்கத்துக்கு தான் பெரிய வேட்டை. இப்ப இவங்களுக்கு வேட்டை பார்த்தா இப்ப சிங்கத்துக்கு வேட்டையா போச்சு. சிங்கம் கடுமையாக தாக்க ஆரம்பிச்சிட்டு 4 பேரை கொத்தர ஆரம்பிச்சிச்சு. சிங்கத்துக்கு இவங்களுக்கு ஆயுதமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இந்த நேரத்தில் கடுமையாக தாக்கி பாடாப்படுத்துது. இதை பார்த்து வேகமாக ஓடி வந்த ஒருத்தன் மேலே இருந்து ஈட்டியை வச்சு நேர சிங்கத்தை பார்த்து எரிஞ்சு சிங்கத்தை கொடுத்தான். சிங்கமும் செத்து போச்சு, இந்த 4 பேர் செத்து போயிட்டான். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த முதலாவது குடும்பத்தை நோக்கி மற்றவங்க எல்லாம் சண்டை பிடிக்கிறாங்க. அவன் ஓடுறது ஒழுந்தா, மற்றவனையும் சேர்த்து சாகடிச்சு போட்டானப்பா அப்படின்னு பிரச்சனை. மற்ற நிறைய பேருக்குள்
ரெண்டாவது உள்ளவனை பார்த்து மீதி உள்ளவங்க கேட்கிறாங்க. மூணாவது குடும்பத்தாரும் நாலாவது குடும்பத்தாரும் சரி அவனை தான் இழுத்தான், ரெண்டாவது உள்ளவன் எங்க குடும்பத்துக்காரன் ஏன் பிடிச்சி இழுத்தான் அப்படின்னு அவன் கேட்க, நாலாவது குடும்பத்தாருக்காரன் மூணாவது குடும்பத்துக்காரன் இப்படி வரையா இவனுக்குள்ள சண்டை, இவன் அவனுக்குள்ள சண்டை, ஏக குழப்பம். இப்ப அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, சரி இதுக்கு நான் தீர்ப்பு செய்யறேன், ஏத்துக்கிடுவீங்களா? என்னுடைய தீர்ப்பு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க மதீனா ஷரீஃபுக்கு போய் ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பை கேளுங்க, அவங்க தீர்ப்பு செய்யணும், அப்படின்னா அங்க போங்க அப்படின்ட்டான். இல்ல நீங்க தீர்ப்பு செய்யுங்க, நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு அலிநாயகத்தை பத்தி யார் சொல்றான்? அந்த யமன் வாசிகள் சொல்றாங்க. இதுல தப்பு யாரு தெரியுமா? அந்த குழிய தோண்டி வந்த தப்பு. குழிய தோண்டியவர்கள் பாதுகாப்பு சரியாக செய்யல. இங்க வரக்கூடியவர்கள் அதுல விழக்கூடாது, சிங்கம் தான் விழணும், பார்வையாளர்கள் அதுல விழக்கூடாது, அந்த மாதிரி செஞ்சிருக்கணும். இதுல அவங்க பிழை செஞ்சிட்டாங்க. அதனால் இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அங்க தீயத்து நஷ்ட ஈடு தரணும். செத்து போனவங்க எல்லாம் உயிராக்க முடியாது. உயிராக்க முடியுமா? அது முடிஞ்சு போச்சு. 4 பேர் செத்து போயிட்டாங்க, அடக்கிட்டீங்க, முடிஞ்சது. இப்ப அதற்கான நஷ்ட ஈடு நீங்க வாங்க, அவங்ககிட்ட வாங்கணும். என்ன வாங்கணும்? முழு நஷ்ட ஈடு 1, முக்கால் நஷ்ட ஈடு 1, அரை நஷ்ட ஈடு 1, கால் நஷ்ட ஈடு 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு நஷ்ட ஈடுன்னு சொன்னா 100 ஒட்டகங்கள் வாங்கணும். முக்கால் நஷ்ட ஈடுன்னு சொன்னா 75 வாங்கணும். அரை நஷ்ட ஈடுன்னு சொன்னா 50 வாங்கணும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். கால் நஷ்ட ஈடுன்னா 25 வாங்கணும். இந்த 4 நஷ்ட ஈடையை வாங்கி கால் நஷ்ட ஈட முதலாவது உளுந்தானே அவனுக்கு கொடுக்கணும், அவனுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கணும், 25 கொடுக்கணும். ஏன்னா அவன் 3 பேரை சேர்த்து இழுத்திருக்கான் இல்லையா? அவன் 3 அவன் கையில இருந்து 3 பேர் உள்ள வந்துட்டான். ரெண்டாவது உள்ளவன் 2 பேர் தான் இழுத்திருக்கிறான், அதனால அவனுக்கு அரை நஷ்ட ஈடு கொடுக்கணும். மூணாவது உள்ளவன் ஒருத்தனை தான் இழுத்திருக்கிறான், அதனால முக்கால் நஷ்ட ஈடு 75 கொடுக்கணும். நாலாவது உள்ளவன் யாரையும் இழுக்க இல்லை, அவங்க தான் போய் சேர்ந்தானே தவிர அவன் யாரையும் இழுக்க இல்லை, அதனால முழு நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு தீர்ப்பு செஞ்சுட்டான். அந்த தீர்ப்பு அந்த பாவம் பார்த்தாலும் அதெல்லாம் சரி வராது. எல்லாரும் தான் செத்து போயாச்சு, அவங்களுக்கு 25, அவங்க செத்தது எல்லாம் தானே செத்துட்டோம். எங்க தான் செத்து இருக்கிறான், அவங்க தான் செத்து இருக்கிறான், எல்லாத்துக்கும் சமமா தர சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது, அப்படி சமமான தர முடியாது. இதுதான் தீர்ப்பு. நான் தான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே உங்கள்கிட்ட கேட்டேன், நான் தீர்ப்பு செய்யறேன், நீங்க ஏத்துக்கிடுவீங்களா இல்லைன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறீங்களா அப்படின்னு கேட்ட போது நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல நீங்க தீர்ப்பு செய்யுங்க. நீங்க இப்ப ஏத்துக்கிட மாட்டேன்னா எப்படி? இல்ல எங்களுக்கு இது அவ்வளவு திருப்தியா இல்ல. சரி போங்க. என்ன பல்லாவரமும் அங்க தாம்பரம் மாதிரியே இது. மதீனாக்கு போகணும், யமன்ல இருந்து 1000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு, போகணும். போனாங்களே எப்படிப்பட்ட அந்த உறுதியான பொம்பை முடிச்சு போயிருக்கிறாங்கன்னு பாருங்க. நேர போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய், யாரு சொல்றா இப்படிலாம் நடந்தது. சரி நான் அலியை அனுப்புனனே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க தான் தீர்ப்பு செய்ய அனுப்பினேன், அவங்ககிட்ட போக இல்லையா? அவங்க தீர்ப்பு செய்யலையா? இல்ல போனோம். அவங்க வந்தாங்க, வந்து என்ன தீர்ப்பு செஞ்சாங்க. என்ன தீர்ப்பு செஞ்சாங்க? இப்படி தீர்ப்பு செஞ்சாங்க. அதுதான் தீர்ப்பு அப்படின்ட்டான். அதுக்கு மேல ஒரு தீர்ப்பு கிடையாது. அலி செய்த தீர்ப்புக்கு மேல ஒரு தீர்ப்பு இல்லை, போங்க அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற வழி இல்லாம வந்தான். அவ்வளவு பெரிய அறிவாளி ஞானம் மிக்கவர்களாக சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அவங்களுடைய காலத்துல, அலி ரலியல்லாஹு காலத்துல ஒரு 3 பேர் வர்றாங்க. அமீருல் மோமினீன், இப்ப எங்களுக்குள்ள ஒரு சொத்தை பிரிக்க வேண்டியிருக்கு. சொத்துன்னா 17 ஒட்டகங்கள் இருக்கு. எங்க கிட்ட 17 ஒட்டகங்கள் இருக்கு. இதுல 17 ஒட்டகத்தை பிரிக்க முடியல, எங்க 3 பேருக்குள்ள பிரிக்க முடியல. ஏன்னா ஒருத்தருக்கு ஹாஃப் கிடைக்கணும், பாதி கிடைக்கணும். சரி, இன்னொருத்தருக்கு 1/3 கிடைக்கணும், 3ல ஒரு பங்கு கிடைக்கணும். சரி, இன்னொருத்தருக்கு 1/9, 9ல ஒரு பங்கு கிடைக்கணும். இப்படிதான் அதுக்கு அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப எப்படி இந்த 17 ஒட்டகத்தை எப்படி பாதியா பிரிக்கிறது? 17 பாதியா பிரிச்சா 8 அரை ஒட்டகத்தை வெட்டியா கொடுக்க முடியும். பணமா இருந்தா பிரிச்சுக்கிடலாம், பொருளா இருந்தா பிரிச்சுக்கிடலாம், வேற பொருளா இருந்தா அரிசியா இருந்தா கோதுமையா இருந்தா பிரிச்சுக்கிடலாம், பெரிச்ச பழமா இருந்தா பிரிச்சுக்கிடலாம், வாழைப்பழமா இருந்தா பிரிச்சுக்கிடலாம். இதை எப்படி பிரிக்கிறது? வெட்டி எப்படி கொடுக்கிறது? அதே மாதிரி அதுவும் செய்ய முடியல. இன்னொருத்தருக்கு 1/3 கிடைக்கணும் நம்ம சொன்னோம். அந்த 1/3 3ஆ பிரிக்க முடியுமா? 17 3ஆ பிரிக்க முடியுமா? முடியாது. 1/9 9ல 1ஆ பிரிக்க முடியுமா? முடியாது.
இவ்வளவு பெரிய சிக்கலா இருக்கு, நாங்க என்ன செய்யறதுன்னு ஹரிநாஞ்சனை இதான் சப்ஜெக்டா, ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க பாருங்க. இதுதான் சப்ஜெக்டா? ஆமா இதுதான் சப்ஜெக்ட், வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. பைத்துல் மாலில் இருந்து சொன்னாங்க, ஒரு ஹாதிமை கூப்பிட்டு பைத்துல் மால் இந்த 17 ஒட்டகம் கொண்டு வந்தீங்களா, அவனை கொண்டு வந்திருக்கா இருக்குது. பைத்துல் மால்ல இருந்து ஒரு ஒட்டகத்தை எடுத்துட்டு வாங்கன்னா எடுத்து வந்து 17ஓட 18ஆ சேர்த்துட்டாங்க. பைத்துல் மால்ங்கிறது பொது நிதி தானே, கலீஃபா விரும்பினால் யாருக்கு கொடுக்கலாம். 18 ஆயிடுச்சு. இப்ப எத்தனை இருக்குதுன்னாங்க, இப்ப 18 ஆச்சு. ஓகே, உங்களுக்கு எத்தனை ஹாஃப் கிடைக்கணும். ஹாஃப்ல எத்தனை? 18ல ஹாஃப் 9 புடி. இப்போ உனக்கு சரியா போச்சா? எனக்கு சரியா போச்சு. உனக்கு எவ்வளவு கிடைக்கணும்? 1/3. 18ல 1/3 எத்தனை? 6. சரிதானா? 18ல 1/3 3 18. உனக்கு 6 கிடைக்கணும். பிடி 6 முடிஞ்சு போச்சு. எத்தனை ஆச்சு? 9 6 15. உனக்கு எவ்வளவு கிடைக்கணும்? 9ல 1 கிடைக்கணும். 9ல 1ன்னா 18ல எத்தனை? 2. பிடி 2. இப்ப கணக்கு எத்தனை? 9 6 2. 9 6 15 2 17. கரெக்டா 17 முடிஞ்சது. 1 மிச்சம். பைத்துல் மால்ல கொண்டு போய் கட்டிட்டாங்க. வந்தவங்க எல்லாம் தெரிஞ்சு போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய அறிவு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான், எவ்வளவு பெரிய அறிவு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதோடு மட்டுமில்லாம அவங்க தொழுகைக்காக போறாங்க. பாங்கு சொல்லிடுச்சு, ஜமாத்து தொழுகைக்காக போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகும்போது வந்து கேள்வி கேட்கிறான், நீங்க ஒரு பெரிய அறிவாளியாமே, உனக்கு என்னப்பா பிரச்சனை? நான் அறிவாளியா இருக்கிறேன் இல்லாம இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? நான் தொழுகைக்கு போயிட்டு இருக்கிறேன், இப்போ நீ அறிவாளியாம கறிவாளியாம கேட்டுட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க உடனே பதில் சொல்லணும். உங்களை பத்தி பெருசா முஸ்லிம்கள்லாம் பேசி, அவன் யூதன், உங்களை பத்தி முஸ்லிம்கள்லாம் பெருசா பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க, இப்படியா பெரிய அறிவாளியா, அறிவினுடைய தலைவாயிலாம் அப்படிலாம் பேசுறாங்க. சரியப்பா, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அதை சொல்லு, நீ அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. உலகத்தில் எந்த உயிர் பிராணிகள் உயிரினங்கள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது? எந்த உயிரினங்கள் குட்டி போட்டு பால் கொடுக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா அது ஒரு லேசான லிஸ்டா? குட்டி போட்டு பால் கொடுக்கறதுலாம் எது? ஆடு, மாடு, கழுத, ஒட்டகம், சிங்கம், புலி, இது ஒரு பெரிய லிஸ்ட்ல சொல்லணும். சரி, முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது காகம், கோழி, புறா, இன்னும் அது ஒரு லிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கு. எத்தனை பறவைகள் இருக்குது? ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க பாருங்க, எதனுடைய காதுகள் வெளியிலே இல்லாமல் அதனுடைய தலையோடு ஒட்டி போய் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். காக்கைக்கு, புறாவுக்கு எல்லாம் பாருங்க ஒட்டி போயிருக்கும். எதனுடைய காதுகள் எல்லாம் வெளியே இருக்கிறதோ, ஆடு, மாடு, கழுத, ஒட்டகம் எல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும். சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டான், அப்படியே திகைச்சிட்டான். இதுக்கு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம், ஒருத்தன் கேட்கிறான், வம்பான கேள்விகளை சில பேர் கேட்பான், பாத்துக்கிறீங்களா? இந்த வம்பான கேள்விகள்லாம் கேட்கறது, நீங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்வீங்களாமே, யாரா சொன்னது? அப்படி இல்ல, எல்லா மக்களும் பேசிக்கிறாங்க. மக்கள் பேசினா நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். நீ ஒரு கேள்வி கேட்கிறா, எனக்கு தெரியுது, சரின்னு சொல்லுவேன். இல்ல இல்ல இல்ல, எல்லாரும் அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க. சரி, இப்ப நீ எதுக்கு வந்திருக்க? நான் ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கிறேன். கேட்டு தோல கேளுப்பா, எதுக்கு போட்டுக்கிட்டு நீ அது இதெல்லாம் சுத்திட்டு இருக்க? நீ என்ன கேள்வி கேட்க போறான்? ஒரு பிரயோஜனம், அந்த கேள்விகள் அது பிரயோஜனமானது. இவன் கேட்கறான், என் தலையில் எத்தனை முடி உள்ளது அப்படின்னு கேட்கறான். இது ஒரு கேள்வியா? அப்ப அவனுக்கு இவன் எப்படி, இவங்க என்ன பதில் சொல்ல, என் தலையில எத்தனை முடி உள்ளது, இது ஒரு கேள்வியான? நீங்க கேள்வியான அவங்க கேட்கல, நாம கேட்கிறோம். இது ஒரு கேள்வியா? இது ஒரு கேள்வி கேட்கலாமா? இது அவசியமா? அல்லாஹ் சொல்றான், லா தஸ்அலு அன் அஷ்யாஅ இன் துபதலகும் தசுகும். தேவையில்லாத கேள்விகளை கேட்காதீங்க. அப்படி நீங்க தேவையில்லாமல் கேள்விகளை யார்கிட்ட, உலமாக்கிட்ட யார்கிட்ட அப்படி தேவையில்லாம கேட்க கூடாது. அப்படி கேட்டால் தசுகும், அது உங்களுக்கு கேடாக முடியுங்கிறாங்க. ஆனா இன்னொரு இடத்துல சொல்றான், ஃபஸ்அலு அஹ்லல் ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை அறியவில்லை என்றால் அறிந்தவர்களிடத்தில் கேட்டு தெளிவு பெறுங்கள். கேட்கணும். உலமா கிட்ட சட்டம் தெரியல, ஒவ்வொருடைய சட்டம் தெரியல, நமக்கு ஜமாத்துல சேர்ந்து இமாம பின்பற்றக்கூடிய விஷயத்துல ஒரு சட்டம் தெரியல, குர்ஆன் ஓதுறது ஒரு சட்டம் தெரியும், அதை கேளுங்க. ஷரியத்துல ஜகாத்துடைய சட்டம், நோன்புடைய சட்டம், உம்ராவுடைய சட்டம், ஹஜ்ஜுடைய சட்டம், நிக்காஹுடைய சட்டம், இது தெரியுதுங்க, கேளுங்க. அது தெரியணும்.
வியாபாரத்தில் எவ்வளவு தெரிய வேண்டியது இருக்குது, இதெல்லாம் கேளுங்க. ஆனா தேவையில்லாத கேள்வியை கேட்டீங்க, அது உங்களுக்கு கேடா முடியும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப இவன் கேட்ட கேள்வி தேவையுடைய கேள்வியா? தலையில எத்தனை மயிர் இருக்குது, முடி இருக்குது கேட்கிறான் இவன். இப்ப இவனுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு இப்படித்தான் பதில் சொல்லணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. 12,400 முடி இருக்குது அப்படின்னா 12,400 முடின்னு சும்மா சொல்றாங்க. அது எப்படி, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? எண்ணிப்பாரு, நீ எண்ணிப்பாரு, அவன் எண்ணிப்பாரு. நான் சொன்னது சரியான, நீ தான் எண்ணி பார்க்கணும். நீ எண்ணி பார்த்துட்டு வாண்டான், என்னக்கா வருவான். இன்னொருவன் சொன்னான், பூமியினுடைய நடுப்பகுதி எது? பூமியில நடுப்பகுதி எது? மக்கா. மக்கா தான் நடுப்பகுதி, காபா தான் நடுப்பகுதி. இல்ல இல்ல அப்படிலாம் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அளந்து பாரு, நீ அளந்து பார்த்துட்டு வாப்பா. அதோட அவன் போயிட்டான். இப்படி யாராவது ஏடாகூடமாக பேசக்கூடியவர்களாக இருந்தால் அதுக்கு தகுந்தவாறு பதில் சொல்லக்கூடியவர்களாகவும் செய்தா அலியுல் கர்ரமல்லாஹு வஜஹு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் காண முடிகிறது. அருமையான பெருமக்களே, இன்னொரு முக்கியமான ஒரு ஹதீஸோடு நான் நிறைவுபடுத்துவேன். ஒரு கட்டத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் குந்து மௌலாஹு ஃபஅலியுன் மௌலாஹு அல்லாஹும்ம வாலி மன் வாலாஹு வஆதி மன் ஆதாஹு அப்படின்னு ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? நான் யாருக்கெல்லாம் லீடரோ, சரதாசன் சொல்றாங்க, நான் யாருக்கெல்லாம் லீடரோ அவர்களுக்கெல்லாம் அலியும் லீடர், அலியும் தலைவர். அல்லாஹ்வே, யார் அலியை இணைந்து நடக்கிறார்களோ அவர்களை நீ இணைந்து நடப்பாயாக. அல்லாஹ்வே, யார் அலியை வெறுத்து நடக்கிறாரோ விரோதிக்கிறாரோ அவர்களை எல்லாம் நீ வெறுத்து விடுவாயாக அப்படின்னு சரதாசனம் சொல்லிட்டாங்க. இது நதர் இப்னுல் ஹாரித்னு ஒருத்தன், அவனுக்கு இது பொறுக்கையில, என்னடா இது அலி இவ்வளவு பெரிய உச்சத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்த ஹசத் வருமா இல்லையா, அந்த ஹசத் ஜலஸ், அந்த பொறாமை அது ஏற்பட்டது. அவன் நேரா என்ன செஞ்சான், குதிரையில வந்தான். குதிரை ஒரு இடத்துல பள்ளிவாசலுக்கு முன்னால நிறுத்தினான். நிறுத்திட்டு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தான். யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தான் வணங்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, வேற யாரையும் வணங்கக்கூடாது, சிலை வணக்கம் செய்யக்கூடாது, ஷிர்க் வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நாங்க ஏத்துக்கிட்டோம். ஐவேளை தொழுவணும், உபரியான தொழுகைகளை தொழணும், சுன்னத்தான நபிலான தொழுகைகளுக்கு தொழணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதையே நாங்க ஏத்துக்கிட்டோம். ஜகாத்து கொடுக்கணும்னு சொன்னீங்க, அதையே நாங்க ஏத்துக்கிட்டோம். ரமலான்ல நோம்பு பிடிக்கணும்னு சொன்னீங்க, அதையே நாங்க ஏத்துக்கிட்டோம். வருஷத்துல வாழ்நாள்ல ஒரு தடவையாவது ஹஜ் செய்யணும்னு சொன்னீங்க, அதையும் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் போதாதுன்னு சொல்லி அலிய இவ்வளவு பெரிய தூரத்துல வச்சு அதையே எங்களை ஏத்துக்கணும்னு நீங்க சொல்றீங்களே. கேக்குறான், இந்த நதர் இப்னுல் ஹாரித் அவன் பேரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப அலிய ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு பெரிய உச்சத்துல வைத்து அப்ப அதையும் நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே. இது நீங்களா சொன்னதா, அல்லாஹ் சொல்லி சொன்னதா? நீங்களா சொல்றீங்களா அல்லது அல்லாஹ் உங்களுக்கு வஹி அறிவிச்சு நீங்க சொல்றீங்களா என்று சொன்னதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானா எதையும் சொல்றது இல்ல, அல்லாஹ் சொல்ல சொல்லி தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன போது இந்த நதர் இப்னுல் ஹாரித்துக்கு நம்பிக்கை வரல. அவங்க மருமகனாக இருக்கிறாங்க, அசல்ல தம்பி. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு என்ன போல, தம்பி போல, சாச்சாவோட தம்பி தானே, சாச்சா மகன் தானே. அப்ப தம்பி முறையாம இருக்கிறாங்க, மகளை முடிச்ச மருமகனாம இருக்கிறாங்க. அந்த இரத்த உறவுல அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய குடும்பத்தை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு தான் அவன் நம்புறான். அந்த நதர் இப்னுல் ஹாரித் நம்பிக்கிட்டு அப்ப இதையெல்லாம் சொல்லி இதையும் நாங்க ஏத்துக்கிடணுமா, இதையெல்லாம் எங்களை ஏத்துக்கிட சொல்லி இதையும் ஏத்துக்கிடணுமா அப்படின்னு அவன் திரும்புறான். திரும்பும் போது சும்மா தொலைஞ்சு போனா பரவாயில்ல, அவன் ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க, அல்லாஹ்விடத்துல, அல்லாஹும்ம இன் கான மா யகூலு முஹம்மது ஹக்கன். இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமேயானால், அல்லாஹ்வே அவர் சொல்றது உண்மையா இருந்தா நான் நம்பல, அவங்க சொல்றது உண்மைன்னு இருக்குமே. ஆனால் ஃபம்திர் அலைனா ஹிஜாரத்தன் மினஸ் ஸமா, எனக்கு தேவையா வானத்திலிருந்து என் தலையில ஒரு கல்லை தூக்கி போடு. யார்கிட்ட சொல்றான்? அல்லாஹ்ட்ட. ஃபம்திர் அலைனா
ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா, வானிலிருந்து ஒரு கல்லை என் தலையிலே தூக்கி போடு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் குதிரையில ஏற போனா ஒரு உருண்ட கல் அவனுடைய தலையில மூளை இருக்கக்கூடிய பகுதியில விழுந்து அது உடம்பை துளைத்து மலதுவாரத்தின் வழியாக வெளியில விழுந்து அந்த இடத்திலேயே செத்தும் போனான். அருமையானவர்களே, அஹ்லுல் பைத்துகளுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக நாம இருக்கணும். ஏடாக்கூடமாக இந்த வார்த்தையை பேசக்கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தும். எனவே இந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகத்தில் கோடான கோடி குடும்பத்தில் அவன் தேர்வு செய்த ஒரு எத்தனையோ நற்குடும்பங்கள் இருக்கு. நபிமாருடைய குடும்பங்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்களுடைய குடும்பங்கள்லாம் இருக்கு. ஆனா எல்லா குடும்பத்திலையும் நம்பர் 1 குடும்பமாக அல்லாஹ் தேர்வு செய்திருப்பது ஆலி பைத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த குடும்பத்தை நம்ம நபியினுடைய குடும்பம் அந்த குடும்பத்தை கண்ணியப்படுத்தி மேன்மைப்படுத்தி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சத்தை நாம் சந்தோஷப்படுத்துவோமாக. அதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய அருள் நம் மீது மழை என பொழியுமாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வாராக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.